பயப்படாமல் இரு, ஆனால் எப்படியும் அதைச் செய். முக்கியமானது செயல். நம்பிக்கையுடன் இருக்க நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. அதைச் செய். இறுதியில் நம்பிக்கை பின்தொடரும். கேரி ஃபிஷர். இது கேரி ஃபிஷரின் ஒரு சக்திவாய்ந்த மேற்கோள், மேலும் இது தைரியம், வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையின் உண்மையான தன்மை பற்றிய செய்தியைக் கொண்டுள்ளது. அதை படிப்படியாகப் பிரித்து, பின்னர் உதாரணங்களை பார்ப்போம். மேற்கோளின் பொருள்: பயப்படாமல் இரு, ஆனால் எப்படியும் அதைச் செய். கேரி ஃபிஷர் நமக்கு தைரியம் என்றால் பயப்படாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல என்பதை நினைவூட்டுகிறார். நீங்கள் பயந்தாலும் செயல்படுவது இதன் பொருள். பயம் இயற்கையானது, எல்லோரும் அதை உணர்கிறார்கள், ஆனால் முக்கியமானது என்னவென்றால் பயம் உங்களைத் தடுக்க விடக்கூடாது. முக்கியமானது செயல். நீங்கள் எதையாவது தொடங்குவதற்கு முன்பு நம்பிக்கை மாயமாகத் தோன்றாது. அது நடவடிக்கை எடுப்பதிலிருந்து, நீங்கள் அஞ்சும் காரியத்தைச் செய்வதிலிருந்து வருகிறது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் அனுபவத்தை உருவாக்குகிறது, அந்த அனுபவம் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்பிக்கையுடன் இருக்க நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. அதைச் செய். இறுதியில் நம்பிக்கை பின்தொடரும். இதுதான் முக்கிய யோசனை. தன்னம்பிக்கை என்பது செயலின் விளைவாகும், அதற்கான தேவை அல்ல. நீங்கள் செய்ய பயந்த காரியத்தைச் செய்த பிறகு நீங்கள் தைரியமாக வளர்கிறீர்கள். அன்றாட எடுத்துக்காட்டுகள். எடுத்துக்காட்டு 1. பொது பேச்சு. ஒரு மாணவர் வகுப்பின் முன் பேச பயப்படுகிறார். நான் நம்பிக்கையுடன் உணர்ந்தவுடன் அதைச் செய்வேன் என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் நம்பிக்கை ஒருபோதும் முதலில் வராது, செயல்தான் முதலில் வரும். எனவே, நடுங்கும் கைகள் மற்றும் நடுங்கும் குரல் இருந்தபோதிலும் மாணவர் பேச முடிவு செய்கிறார். சில முறை அதைச் செய்த பிறகு, அவர்களின் பயம் குறைந்து நம்பிக்கை வளர்கிறது. இந்த செயல் தன்னம்பிக்கையை வளர்த்தது. எடுத்துக்காட்டு 2. ஒரு புதிய தொழிலைத் தொடங்குதல். ஒரு தொழில்முனைவோர் ஒரு சிறிய பேக்கரியைத் தொடங்க விரும்புகிறார், ஆனால் தோல்வியை அஞ்சுகிறார். யாரும் என் கேக்குகளை வாங்கவில்லை என்றால் என்ன செய்வது? தயாராக இருக்க காத்திருப்பதற்குப் பதிலாக, அவர்கள் பாய்ச்சலை எடுக்கிறார்கள், ஒரு சிறிய இடத்தை வாடகைக்கு எடுத்து, சுட்டு, விற்பனை செய்யத் தொடங்குகிறார்கள். தவறுகள் நடக்கின்றன, ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், மாற்றியமைக்கிறார்கள், தன்னம்பிக்கையுடன் வளர்கிறார்கள். பயம் மறைந்துவிடவில்லை, அதைச் செய்வதன் மூலம் அது சமாளிக்கப்பட்டது. எடுத்துக்காட்டு 3. வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்வது. ஒரு புதிய ஓட்டுநர் வாகனம் ஓட்டும்போது பதட்டமாக உணர்கிறார், போக்குவரத்து சிக்னல்கள் அல்லது தவறுகளைச் செய்ய பயப்படுகிறார். நம்பிக்கையை பெறுவதற்கான ஒரே வழி, மீண்டும் மீண்டும் வாகனம் ஓட்டுவதை பயிற்சி செய்வதாகும். ஒவ்வொரு முறையும் அவர்கள் வாகனம் ஓட்டும்போது, பயம் குறைந்து திறன் அதிகரிக்கிறது. நிலையான செயல்களைத் தொடர்ந்து நம்பிக்கை. எடுத்துக்காட்டு 4. சமூக தொடர்பு. கூச்ச சுபாவமுள்ள மற்றும் அந்நியர்களுடன் பேச பயப்படுபவர் சிக்கிக் கொள்ளக்கூடும். நான் பதட்டமாக இருந்தாலும், இன்று ஒரு சிறிய உரையாடலைத் தொடங்குவேன்.